எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? பொதுவாகவே மார்ச் மாதம் அற்புதமான ஒரு மாதம். அதாவது ஏன் மார்ச் மாதம் அருமையான மாதம்னு சொல்கிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் அப்படின்றது 3வது மாதம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 3ஆம் இடம் அப்படின்றது தைரியஸ்தானம். அப்போ இந்த தைரியஸ்தானம் உண்டான மாதம் இந்த மார்ச் மாதம். ஒவ்வொரு மனிதருக்குமே தைரியம் தான் ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? 10 ரூபா கொடுக்குறாங்களோ இல்லையோ, சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் இருக்கிறப்பா நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னால் அந்த தைரியம் ஒன்று போதும், நம்ம பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம், இல்லைங்களா? தைரியம் அப்படின்றது ஒரு கயிறு மாதிரி, அதை பிடிச்சி நம்பி நம்ம மேலே வந்துடலாம், இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசியாதிபதி சனி பகவான். சனி பகவான் யாரு? தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். அதாவது நீதிமான், லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா அதாவது சனி பகவான் தான். இதை நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது மற்ற ராசிக்காரங்க சொல்லுவாங்க சனியுடைய ராசி அப்பப்பா ரொம்ப சிரமம் கொடுப்பாரு அப்படின்னு. கிடையாது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் என்ன விதை போடுறோமோ அந்த விதை அப்படியே உங்களுக்கு அறுவடையாக கொடுத்துருவார், சரிங்களா? 3 மாதம் 6 மாதம் பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறதுக்கே நம்ம 4 நட்சத்திரம் பார்க்கும்போது நல்ல நேரத்துக்கு எவ்வளோ பார்க்கணும்? அப்போ இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நலுங்கியோருக்கு 4 நட்சத்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், செஞ்சிருங்க. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பிடிச்சிருக்குதா சுப விரயம் பண்ணுங்க, உங்களுடைய கஷ்டம் தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீதிமான், லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் சனி பகவான். அவரோட ராசியில் பிறந்ததுக்கு நீங்கள் பெருமைப்படணும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி சனி பகவான் 338 டிகிரியில் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம பலனை பார்க்கும்போது ஏன் அந்த டிகிரி வாய்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறாரு அப்படின்றது அதில் அப்போ நம்ம தெரியும். 338 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசியில், குருவுடைய ராசியில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தன்னுடைய சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு, குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் அற்புதமான வாய்ப்பு. மேற்கொண்டு இருக்கிற கிரகமெல்லாம் பாருங்க, சூரிய நட்சத்திரம், குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். இந்த காலகட்டமெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. சுக்கிரனுக்கும் புதனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதாவதுன்றது குரு தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அதனால இந்த மாதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசி தொழிலுக்காரகனுடைய ராசி. தொழிலில் நிறைய எதிர்ப்புகள், போட்டி, பொறாமை, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, கட்டு சோத்துக்குள்ள எலி வச்சு கட்டினா கட்டு சோறு மிச்சமாகுமா, உள்ளால் இல்லாத வெளியால் வருவாங்களான்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்னால நமக்கு பாதிப்பு இல்லைன்னா நிச்சயமாக இந்த மாதம் பொது பலனில் உங்கள் ராசிக்கு நல்லா தான் இருக்குது, சரிங்களா? சுற்றியுமே வைரஸ் மாதிரி எதிரிகள் வச்சுக்கிட்டு, அதாவது தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்டு தானே ஓட்டும். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களோட என்னன்னா, சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட்டு மட்டும் நமக்கு நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் மாற்றம் இல்லை. ஏன்னா சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார், சரிங்களா? இப்படி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல சகாய சனியாக இருக்கிறார். மகர ராசிக்கெல்லாம் யாழச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பயப்பட வேண்டாம். இப்போ ரீசனாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சனி பயிற்சி ஆகுதுன்னு. ஏன்னா சனி பயிற்சி ஆனாலும் இது பாக்கியத்துக்கு தான் ஆகுதை தவிர திருக்கணிதத்துக்கு ஆல்ரெடி 2025 மார்ச் 29 ஆயிடுச்சு. அதனால சனி பத்தின கவலை இப்போ வேண்டாம், சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார். அப்போ குரு 6ஆம் இடத்துல நல்ல இடத்துல உட்காந்து ஏங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ குரு இயல்பு நிலையில இல்லை.
வக்கரத்தில் இருக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கொடுங்க. வக்கரம்னா முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா ரிபேஸில் வர்றது, 12ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடம்னு இப்போ ரிபேஸில் வர்றது, இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது. அதனால ஒரு 2 மாசம் டு 2.5 மாச காலமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். தொழில் முடக்கம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், குடுக்கல் வாங்கல் தடை, தாமதமாகிறது, பொதுவாகவே நமக்கு சில கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருப்பார். பயப்பட வேண்டாம். இந்த மாதம் மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் அந்த வக்ரம் கூட நிவர்த்தி அடைகிறார். அப்போ மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா குரு பயிற்சி ஆகிற வரைக்கும், அதாவது குரு வக்ரத்துக்கு போக மாட்டார். அவ்வளோ, அந்த வக்ரத்தோட முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இந்த மார்ச் 11லிருந்து ஜூன் 1 வரைக்கும் 82 நாள் மிதுன ராசியில் இயல்பு நிலையில் தான் இருப்பார். அதனால் இதுக்கு மேலே குருவுடைய தொல்லை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜூன் 1 தான், சரிங்களா? அது வரைக்கும் கிட்டத்தட்ட 82 நாள் இயல்பு நிலையில் தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து குரு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். புத்திர பாக்கி தடையா, அது சரி பண்ணி கொடுப்பாரு. காதல் விவகாரமா, அதுக்கு நல்லதுன்னா கெட்டதுன்னா அது சரி பண்ணி கொடுப்பாரு. படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதே சமயத்தில் எந்த துறையில் போனால் நல்லா இருக்கும், நாம் யோசிக்க வேண்டியது ஒன்று தான். நம்ம ஜாதகத்துக்கு, நம்ம நேரத்துக்கு நாம் என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும். அரசியலிருந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி சாதிக்காதவங்க விவசாயம் பண்ணி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். நம்மளோட நேர காலம் நல்லா இருக்கணும். அப்போ விதி நல்லா இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? ஏன்னா 11ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இதில் மாற்றம் கிடையாது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் 2ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்படி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அதாவதுன்றது என்னென்னா, மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒரு காரியம் செய்கிற மாதிரி இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க. ஏன்னா மற்றவங்களை நம்பி நம்பி கெட்டு போன ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க தான். பாலும் வெல்ல, பால்டேர் வெல்ல, பால் குடிச்சிடலாம், ஆனால் பால்டேர் குடிக்க முடியுமா? ஏன்னா மகர ராசிக்காரங்க எப்படி தெரியுங்களா, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியும். யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களா? யார் மூலியமா சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்களே கையூனி கரணம் போட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் மேலே வரணும். அந்த ராசி தான் மகர ராசி. அதனால் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் சொந்த உழைப்பு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். 2ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 1ஆம் தேதி நைட்டு 3ஆம் இடத்துக்கு போகிறார், தைரியஸ்தானத்துக்கு போகிறார். தைரியஸ்தானத்துக்கு போய், அதாவது சுக்கிரன் போய் உச்சத்தில் உட்கார்றாரு. 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சுக்கிரன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மகர ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். குழந்தை பாக்கியம் இல்லையா, ஆண் வாரிசு இருந்து பெண் வாரிசு இல்லையா, பெண் வாரிசு இருந்து ஆண் வாரிசு இல்லையா, 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் மட்டும் எங்க இருக்கிறாருன்றதை மட்டும் நீங்க பாருங்க. தொழில் கெட்டு போச்சா, தொழிலில் வளர்ச்சி இல்லையா, வருமானம் இல்லையா, வாழ முடியாம வளர முடியாம இருக்கிறீங்களா, 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாலும் இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்க. சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாசம் நல்லா இருக்கும். அப்ப இந்த மாசம் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. கிட்டத்தட்ட மீண்டும் இந்த மாதிரி வரணும்னா இன்னும் நீங்க 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு போய் உச்சத்துல உட்கார்றாரு. 12 கட்டத்துல உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மீன ராசி தான். 1ஆம் தேதியிலிருந்து 26 தேதி வரைக்கும் நல்லா இருக்கும், நீங்க பயப்படவே வேண்டாம், சரிங்களா? அதுக்கு முதல்ல முன்ன சொன்ன மாதிரி தான், நம்மளோட விதி, நம்மளோட ஜாதகம் நல்லா இருக்குதா அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது புதன் பகவான் இப்ப 2ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப 21ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால படிப்பு ஸ்லோவாக தான் இருக்கும், படிப்புல கவனம் செதறும், கோபம் பிடிவாதம் அதிகமாக வரும். 2வது வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? 21ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்யறன்றதை நமக்கு நாமே நம்ம புரிஞ்சுக்குவோம், நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் சரிபாதியாக நிற்கிறாரு. 15 தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல, 15 தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சொந்த கையூனி காரணம் போட்டு மேலே வரத்துக்கு பார்ப்பாரு. சுய தொழில் பாரம்பரிய வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது, சரிங்களா?
எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரர்களுடைய நிலைமை இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.